நிச்சயமா. ஏன்னா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பரவலான ஒரு மழை இருக்குது. ஆனால் குறிப்பாக எங்களுக்கு தென் மாவட்டங்களில் வந்து இந்த டைம் வந்து அந்த புயல் ஒன்று வந்துன்னு சொன்னாங்கல்ல, அந்த புயலோட இதுதான் எங்களுக்கு இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கடலூர் பகுதி நீலகிரியில் மழை இல்லை, வெரி குட், பரவாயில்ல. ஆனால் எப்போவுமே நீங்கள் அங்கே வந்து குளிராக தானே இருக்கும். எங்களுக்கு இப்போ தான் குளிராக இருக்குது. போன வருஷம் டிசம்பர் 17ஆம் தேதி மாதிரி நடக்கக்கூடாது, நிச்சயமாக நடக்கக்கூடாதுன்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். நானும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைமாக உங்களுக்கே தெரியும், போன டைம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா 16 சம்திங், 16, 17, 18, 15, 16, 17 நினைக்கிறேன், ஹெவி ரெயின் இருந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அப்போ சென்னையில் இருந்தேன். இங்கே பயங்கரமாக மழை பெஞ்சு வெள்ளம் வந்துருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. எல்லா மக்களும் ஒத்துழைப்போம், எல்லாரும் நண்பர்களாகவே பார்ப்போம். ஒருத்தங்களுக்கு உதவினா நிச்சயமாக நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்து உதவி பண்ணுவோம். இந்த நேரத்தில் உதவி செய்கிறது ஒன்று தான் வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக ஒன்று இருக்கும். எல்லாமே, அதாவது நம்ம எல்லா உயிரையும் உயிராக பார்க்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று முன்தினம் ஸ்ரீபுரத்தில் வந்து ஒரு ஓடைக்குள்ள வந்து நாய்க்குட்டிகள் கிடந்திருக்கு. அதை வந்து நார்மலாக கைவிட்டு எடுக்க முடியலை. இருந்தும் தீயணைப்புத்துறைக்கு, திருநெல்வேலி பாளையங்கோட்டை தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்த உடனே தீயணைப்புத்துறை வீரர்கள் வந்து நாய்க்குட்டி தானேன்னு அசால்ட்டாக விடாமல் வந்து அந்த ஓடையை ஓப்பன் பண்ணி அந்த நாய்க்குட்டிகளை எல்லாத்தையும் வெளியே எடுத்து அந்த நாய்க்குட்டிகளுக்கும் உயிர் கொடுத்துருக்காங்க. அதுதான் மனிதாபிமானம். எல்லா உயிரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, எதனால இப்போ நான் வந்து ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு பாயிண்ட் அப் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சிலவங்க வெளியே இருந்து பேசுகிறாங்க, அதிகாரிகள் எங்கே வந்தாங்க, என்ன வேலை செஞ்சாங்க, எங்கே போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. ஒரு பத்திரிகையாளராக நாங்கள் நின்று பார்க்கும்போது தெரியுது எல்லாரும் எவ்வளோ வேலை செய்கிறாங்க, எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு. திருநெல்வேலி ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து மீடியா குரூப்பில் வந்து மெசேஜ் போடுறாரு. எத்தனை மணிக்கு? அதிகாலை 2 மணிக்கு போடுறாரு. 2 மணிக்கு போட்டிருக்காரு, 4 மணிக்கு போட்டிருக்காரு, 5 மணிக்கு போட்டிருக்காரு. கண்டினியூட்டியாக மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்காரு, தகவலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கு தகவலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக உறங்காமல் உழைக்கின்ற அதிகாரிகளை நாம் பெற்றிருக்கிறோம். உண்மையிலேயே நேற்றெல்லாம் நான் பார்த்தேன், நான் கண்கூட பார்க்க முடிஞ்சுது. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிசி மேடம், கீதா மேடமாக இருக்கட்டும், டவுன் ஏசி மேடமாக இருக்கட்டும், அந்த ஜங்ஷன் பகுதியில் தண்ணி கட்டி கிடக்கு. அந்த இடத்துல ஃபுல் டைமாக இறங்கி நின்று வேலை செய்கிறாங்க. கீதா மேடம் செருப்பு கூட போடலை. அந்த இடத்துல நின்று ஷூ போட்டு வந்திருந்தாங்க. ஷூவை கழட்டி வச்சுட்டு, அவங்களுக்கு செப்பல் இல்லை, செப்பல் இல்லாமல் கூட நின்று அந்த தண்ணியில் நின்று போலீஸ்காரங்களுக்கான உத்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, மக்களை பாதுகாப்பாக போகிறது வரதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை ரீதியாக பார்க்கறதா இருந்தால், காவல்துறை என்டையராக இப்போ நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க மூர்த்தி சார் ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களோட ஒர்க்குக்கு, அதாவது எங்கெங்கே காவல்துறை என்னென்ன ஒர்க் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நல்ல காவல்துறைக்கான தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் சோஷியல் மீடியாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு தெரிய வருது. ஒவ்வொரு விஷயங்களும் யார் என்னென்ன உத்தரவுகள் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும்னு. இன்னைக்கு கூட ஒரு இமேஜ் டிசைன் ரெடி பண்ணி காவல்துறை சார்பாக வெளியிட்டிருந்தாங்க. தண்ணி கொஞ்சம் தான் கிடக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கார் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, அங்கே வந்து குழி இருக்கலாம், மேடுபள்ளம் இருக்கலாம், அதனால் முன்னெச்சரிக்கையாக இருங்க, பயணங்களை தவிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாவட்ட நிர்வாகம் சார்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசு அதிகாரிகள் பாமரன் தான் வேலை செய்கிறாங்க. மழை பெய்யும் போதே தண்ணீர் வடியும்னா எப்படி வடியும், மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க. கரெக்ட், உண்மை. அது எப்படி, நான் இப்போது நேற்று கூட பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு இடத்துல கெட்டுது, தண்ணி போகிறதுக்கான சர்க்குலேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. வேறு வழி இல்லை. ஒரு ஓடையில் போகிற தண்ணி அளவுக்கு ஓடையில் போகிறதுக்கு தயாராக இருக்குது. ஓடையில் போக முடியாத அளவுக்கு நிறைய தண்ணி வரும்போது ஓடையை விட்டு வெளியே தான் வரும். அந்த இடத்துல நம்ம கோவப்படக்கூடாது, அந்த இடத்த புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு இது. ப்ரோ ரெயின் வருதா? கண்டிப்பாக ப்ரோ, மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் என்னென்னா, உங்களுக்கு வந்து இன்றைக்கி டேட் 14, 15, 16ஆம் தேதி ஒரு கனமழைக்கும் 17ஆம் தேதி மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வானிலை மையம் சொன்னதாக ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால எப்படியும் ஒரு 4 நாளைக்கு மழை இருக்கும். அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வச்சுக்கிடுங்க. குறிப்பாக ப்ரெட்டு, பன்னு, பால் பாக்கெட்டு இதெல்லாம் கூட வாங்கி வச்சுக்கிடுங்க சேஃபாக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது மெழுகுத்திரி, இன்வெர்டர் இருந்தால் இன்வெர்டரை கரெக்டாக வச்சுக்கிடுங்க. மொபைலில் சார்ஜ் போட்டு வச்சுக்கிடுங்க.